ஹாய் எல்லோருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே போயிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிறுவாபுரி முருகன் கோயில் தான் போயிருக்கேன். ரொம்ப நாளாக போனோன்ட்டு ஆசை, போகவே முடியல. நாங்கள் இந்த லீவுக்கு வந்து பசங்களோட கோயிலுக்கு ஆஜராயிட்டோம். நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு 8:30 மணி போல் கிளம்புனோங்க. எங்களுக்கு 9:30 மணிக்கிட்ட தான் பஸ் கிடச்சிது. நாங்கள் ஒரு 11 மணிக்கு கோயிலுக்குள்ளே போயிட்டோம். கோயிலுக்குள்ளே போனோடனே அங்கே அபிஷேகம் ஆகிட்டுருக்கு போல இருக்குது. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்தாங்க. லைனில் நின்றுட்டு இருந்தோம். ரொம்ப ஜனம் ரொம்ப வந்து கூட்டம் இல்லை. கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. லைனில் ஒரு 10 நிமிஷத்தில் போய் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. லைனில் எல்லோரும் நின்று பொறுமையாக சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து அங்கே கோயிலை சுற்றி வந்தாச்சு. சுற்றி வர இடத்துல தான் இங்கே பிரசாத கடை வச்சுருக்காங்க. நாங்கள் எல்லோரும் அங்கேயே உட்காந்துட்டோம். அங்கே 1-2 பிரசாதம் வாங்கிக்கிட்டு நாங்கள் வீட்டிலேருந்து கொண்டு போனோம் பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே வெளியே வந்து கடை வீதியில் டிசம்பர் பூ, ஐஸ்கிரீமு. எனக்கு டிசம்பர் பூ ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதத்தில் எனக்கு இந்த இடத்துல கிடைக்கவே இல்லை. எனக்கு அங்கே பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக இருந்தது. டிசம்பர் பூ வாங்கிக்கிட்டேன். பசங்க ஐஸ்கிரீமு அது இதுன்னு வாங்கிட்டாங்க. சிறுவாபுரியிலேருந்து சாமியை பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து பெரியபாளையம் கோயிலுக்கு வந்துவிட்டோம். பெரியபாளையம் வர சொல்ல நாங்கள் ஒரு 12:30 மணி போல் இருக்கோம். கோயில் ஓப்பனில் தான் இருந்தது. போன உடனே காலியாக தாங்க இருந்தது. சாமியை நல்லா பார்த்துட்டு அங்கே போயிட்டு அன்னதான க்யூவில் தாங்க சரியான கூட்டம். ஏன்னா இங்கேருந்து பசங்களோட எல்லோரும் ஃபேமிலியாக கிளம்பிட்டோம். நான், எங்கள் மோரவத்தி, எங்கள் நாத்தனார், அவங்க பசங்க, எங்கள் மாமியார், கூட எங்கள் பெரிய நாத்தனார் எல்லோரும் கிளம்பிட்டோம். சரியான கூட்டம். சாமியெல்லாம் சீக்கிரமாக பார்த்துட்டோம். ஆனால் அந்த அன்னதான கூட்டத்தில் தான் போயிட்டு நாங்கள் கூட்டத்தில் போய் மாட்டிக்கிட்டோம். அங்கேயும் லைனில் நின்று அன்னதானம் நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து வந்து நாங்கள் காட்டு செல்லியம்மன் கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க. ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, பெரியபாளையம் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, எங்கள் வீட்டில் சொல்லியிருக்காங்க, சக்தி வாய்ந்த கோயில்னுட்டு அப்படின்னு சொல்லவே நாங்கள் வந்து சரி அங்கே போயிட்டு வந்துடலாம், ஒரே நாளில் எல்லா கோயிலும் பார்த்து வந்துடலான்ற மாதிரி கிளம்பிட்டோம். பெரியபாளையத்துலேருந்து ஷேர் ஆட்டோ பேசிக்கிட்டோங்க. ஒருத்தருக்கு 40 ரூபான்ற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் எங்கள் ஃபேமிலிஸ் மட்டும் ஒரு ஆட்டோ பேசிக்கிட்டு மொத்தமாக போயிட்டு வரதுக்கான பேசிக்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே போன உடனே அங்கே வந்து கோயிலெலாம் பெருசாக கிடையாதுங்க. பெரிய மரம், அதை சுற்றி செடிங்க, கொடிங்க, அதுக்குள்ளே தாங்க சாமி இருக்காங்க, அம்மன் இருக்காங்க. நாங்கள் போகிற வழியில் வந்து ஒரு குரங்கு வந்து நின்றுட்டு இருந்தது. அதுக்கு நாங்கள் எங்கள் கையில் இருந்த வடையை கொட்டோம். அது அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கு. அங்கே நிம்மதியாக ஃப்ரீயாக சாமி கும்பிட்டுங்க. அங்கே ஏதோ சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. வேறு ஒருத்தவங்க அவங்க வர்ணிக்கிச்சு சாமி கும்பிடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அங்கே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அங்கே பார்த்துட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டாக நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இது போகி அன்றைக்கி எடுத்த வீடியோங்க. பசங்க எல்லாம் 3:30 மணிலேருந்து எழுந்து உட்காந்துக்கிட்டாங்க. என்னை எழுப்பிட்டே இருந்தாங்க. நான் தான் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கப்பா, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சு வந்தேன். நாங்கள் வெளியே வர சொல்ல ஒரு 4:30 மணி ஆகிடுச்சி. போகியை கொளுத்திட்டு பசங்களாம் மோளம் அடிச்சிட்டு இருந்தாங்க. நானும் கூட கொஞ்சம் 2 தட்டிட்டு இருந்தேன். பக்கத்து வீட்டு பசங்க நல்லா ட்ரம்ஸை போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. அது சூப்பராக இருந்தது. இன்றைக்கி ஃபுல்லாக அந்த போகி அன்றைக்கி ஃபுல்லாக இவங்க வந்து மோளம் அடிச்சுட்டே இருந்தாங்க. டே போதுண்டா, யாராச்சும் தப்பாக நினச்சிட்டு போகிறாங்க, விட்டுருங்கடான்னு சொல்லிடுற அளவுக்கு அவங்க அடிச்சுட்டே இருந்தாங்க. போகி அன்றைக்கி பசங்க ஆர்வமாக இருக்காங்களோ இல்லையாங்க, எங்கள் வீட்டுக்காரர் தாங்க முதல்ல போகி கொளுத்தத்தில் ஆர்வமாக இருப்பார். கொளுத்தி முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணாங்க, நாங்கள் வந்து கோலம் போட ஆரம்பிச்சிட்டோம். கொளுத்தி முடிச்சு அதை கட்டிட்டு இவங்க அப்பாவும் பிள்ளைங்களும் போயிட்டு எல்லோரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி அவங்களுக்கு லீவுன்றதுனால ஸ்கூலும் லீவ் விட்டாங்க, ஆஃபீஸும் லீவ் விட்டதுனால அவங்க போய் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் போகி கொளுத்திட்டு அதுக்கப்புறம் வாசப்பெருக்கி கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு சமையல் பண்ணுற வேலை, அந்த மாதிரி எனக்கு டைம் வந்து கரெக்டாக இருந்தது. இவங்க கூட சேர்ந்து போகி கொண்டாட எங்கள் நாத்தனார் பையனும் வெடிக்கால 5 மணி கூட அவங்க வந்துட்டான். இது வந்து பொங்கல் அன்றைக்கி போட்ட கோலங்க. நானும் என் பொண்ணும் சேர்ந்து போட்டோம். என் பொண்ணு தான் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுதாங்க மார்னிங் 5 மணிக்கு ஆரம்பித்த கோலம். இது விடிய 6:45 மணி ஆகிடுச்சி. அப்போ தான் போட்டு முடித்தோம். நைட்டே போடலான்னு பார்த்தா எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் ஹெவியாக இருந்தது. டெய்லரிங் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு உடம்பு டயர்டாக இருந்தது. அதெல்லாம் நான் நைட்டு போடலை. நைட்டு நான் படுக்கவே 12 மணி ஆகிடுச்சி. சரி, அதனால் காலையில் லேட்டாக தான் எழுந்திரிச்சு கோலத்தை போட்டுட்டு அப்புறம் குளிச்சுட்டு வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு சமையல் வேலை. நாங்கள் வந்து நிறைய மிக்சட் காயெலாம் நிறைய போட்டு ஒரு குழம்பு வைப்போங்க, காரக்குழம்பு மாதிரி. அப்புறம் வடை பாயாசம்,
அப்புறம் பச்சரிசி வச்சு பொங்கிடுவோம். அந்த சமையல் வந்து உள்ளே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு நான் வந்து வெளியே வந்து சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு வெளியே ஒரு சின்ன அடுப்பு வச்சு குட்டி பானை வச்சுட்டு பொங்கல் வைக்க வெளியே ரெடி பண்ணிட்டேங்க. பசங்கள்லாம் கொஞ்சம் குச்சிலாம் உடச்சிட்டு வந்தாங்க. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து விறகுலாம் கிடைக்குங்க. ஏன்னா காஞ்ச மரக்கட்டைங்க அது இதுன்னுட்டு அதெல்லாம் பசங்க கொண்டு வந்தாங்க. உள்ளே வச்சு நான் வந்து சமையல் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பொங்கல் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முதல்ல பருப்பு போட்டுக்குவா. குழம்புக்கு தேவையானது ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெங்காயம் கட் பண்ணியாச்சு. பச்சையாக வாங்கி வச்சுருக்கேன். தக்காளி ரெடியாக இருக்குது. சமையல் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். உளுத்தம்பருப்பு டப்பாவில் கொஞ்சமாக தான் இருக்குது. போய் உள்ளேருந்து எடுத்துகிட்டு வரணும். இது இருக்கிறத போட்டுட்டு போயிட்டு கொண்டு வரேன். வெளியில் பொங்கல் வைக்க அடுப்பெல்லாம் வச்சு பானை வச்சுட்டு விறகு வச்சுட்டு கற்பூரம் ஒன்று சின்னதாக வச்சு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முதல்ல தண்ணி போட்டு வச்சிட்ருக்கேன் நான். அடுப்பு தீ பிடிக்கிற வரைக்கும் கஷ்டம். அப்புறம் தீ பிடிச்சிச்சின்னா நல்லா எரிஞ்சிடும். குளிக்கெல்லாம் தண்ணி நான் அடுப்பில் வைப்பேன். வெளியே பெரிய அடுப்பு ஒரு பக்கம் வச்சுருக்கேன். இது பொங்கல் பானைக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக கல்லை வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பொங்கல் பொங்கி வரப்போகுது, பார்க்கலாம். பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்கு. பொங்க போகுது. சொல்றது தான் கூப்பிட்டேன். பொங்கலோ பொங்கலோ பொங்கல் போதும் போதும் நிறுத்து, போயிட்டே இருக்கேன். பொங்கல் பொங்கி வந்தது. சக்கரை பொங்கல் செஞ்சு வீட்டில் வச்சு படைச்சிட்டு சூரியனுக்கும் படைச்சிட்டு அப்புறம் நாங்கள் பொங்கல் செலிப்ரேஷன் நல்ல மாதிரி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை பாய். ஹாப்பி பொங்கல் டு ஆல்.